ஹalleluya. இந்த கையை உயர்த்துவதிலே பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. முதலாவது கர்த்தரை உயர்த்துவது, இரண்டாவது என் கையை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே இந்த நடத்தி செல்லும் என்று சொல்கிறோம். மூன்றாவது நீங்கள் அறியாமலே ஒரு உடற்பயிற்சி நடப்பதினாலே நீங்கள் கூடுதல் நாள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை திருச்சபை தருகிறது. ஆனால் அது ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் கீழே கையை கீழே எங்கள் தம்பி ஜோஸ் அவர்கள், எனக்கு 64 வயசு, நான் இளைஞனாக இருந்தேன், இப்பொழுது கையை இருக்கிறேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் நீதிமானை சந்ததி அப்பத்துக்காக இறந்தீர்கள் பார்க்கவில்லை. ஆகவே நான் தம்பியை வீடு சொல்லிக் கொடுக்கிறேன். கேட்டீங்களா? நம்ம கையை உயர்த்தினால ஒருவேளை கையை நீ கீழே போட்டு சோத்திரம் சொன்னாலும் சரி, அதே சொன்னாலும் சரி, கையை உயர்த்தாமல் சொன்னாலும் சரி, உயர்த்தி சொன்னாலும் சரி, ஒன்று நீங்கள் கையை உயர்த்தி சொன்னால் கூடுதல் நாள் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள். இத்தனை சோத்திரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். கீழே போட்டு நீங்கள் சொன்னால் பவுல் சொன்னதை போல நான் சீக்கிரமாய் எடுத்து வர விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று நான் எடுத்துக்கொள்வேன். நீங்கள் எப்படினாலும் சரி கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமா? ஹalleluya. என்னடா இது இல்லாதீங்கிறாங்க அப்படிங்களா? சிங்கப்பூர் மட்டும் இல்லையா? இல்லை பகலுக்கு போய் மனசியா? தேங்க்யூ. அவன் சரி. ஹalleluya, 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 ஹalleluya. Galilea Indovuri, Visudana Galikosta, Kuda Tegego, Uruai, Ketu Seratina, Galilea Indovuri, Visudana Galikosta, Kuda Tegego, Uruai, Ketu Seratina, Hallelujah. Hallelujah, devati, hallelujah, devati, hallelujah, devati. Kare kare pari, oh oh oh, kare kare pari, ha ha ha, kare kare pari, hallelujah, devati. Devati, devati. இருபதாம் நூற்றாண்டில் பரிசு கொடுத்தேன். கேள்வி இங்க இருந்து நீங்களா என்னடா நம்ம ஊர் $100 $2 கொடுக்கணும் கேட்டீங்களா? ஆனா அதுக்குரிய காய் வேணும். ஆனா அதனால நாங்க கேள்விலாம் கேட்பேன், பதில் சொன்னா உங்களுக்கு பாராட்டு. சரியா? 20ஆம் நூற்றாண்டில் தீர்க்கதரிசி என்ன பேர் சொன்னேன்? மிகவும் நன்றி. உங்களுக்கு தெரியாது இன்னும் செத்தாலும் மறக்கப்படும். சொல்லுங்க. பெரிய ஒரு எழுத்தார் அவர் இறந்து போய்விட்டார். அவர் சொல்றார், கிறிஸ்தவர்கள் மகா பொய்யன். கிறிஸ்தவங்க யாரு? அவங்க மாதிரி அந்த பொழுது ஆகாசம் முழு எழுத முடியாது, சொல்ல முடியாது. இதுல பாடல் பாடும்போது எங்கே என்ன பாடு? நான் சந்தோஷம் மங்குதி. ஓ சரி, சந்தோஷம் பொங்குதி படிப்பாங்க. நான் எப்படி படிக்கிறேன்? ஆனா அதனால நம்ம சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்லுங்க? இப்ப அதுல எழுது பாடுனா வார்த்தை சொல்லிட்டியா? நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படி நீங்க உட்கார்ந்து போறீங்க. எழுது பாடிடு உட்கார்ந்து பாடு. எழுந்து பாடி எழுந்து பாடி எழுந்து நாம் பாடிதோ உட்காந்து உட்காந்து பாடிதோ எழுந்து நாம் பாடவினா உட்காந்து பாடிதோ.
மத்திய நட்சத்திரம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்திய 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்த்து அவரை வாழ்க என்றார். இயேசுவின் பாணியிலே நாம் அவரை போல் பக்கத்தில் உள்ளவர்களை நாம் அவருடைய வாழ்க்கையை சொல்லலாம். வாழ்க சொல்லுங்க. யார் சொன்னவங்க? மத்திய எத்தனாம் அதிகாரம் 28:9. நான் பக்கத்தான் சொல்றேன். நான் எல்லாம் எனக்கு ஆசை என்ன நீங்க போய் சொல்லுவோம். எல்லாம் முடிஞ்சு வராது. எல்லாம் வாழ்க எல்லாம் சொல்லுங்க. இயேசு பாணியில வாழ்க சொல்லுங்க. இதை ரொம்ப போயிலையா தெரியுமா? எல்லா உலகம் பெற்று பல்லாண்டுக்காக வாழ்க எல்லாம் சொல்லுங்க. எல்லா உலகம் பெற்று பக்கத்தில் சொல்லலாமா? எல்லா உலகம் பெற்று பல்லாண்டுக்காக எல்லா உலகம் பெற்று நாங்கள் கிறிஸ்தவர்களாக சகோதரர்கள் போன் பண்ணினா நான் சொல்வது வாழ்க்கை வெற்றி முறை நல்லதே நான் சொல்லி என்னுடைய கல்லூரி நண்பர் நான் 1973 நான் கல்லூரியை படித்து என்னுடைய கல்லூரி நண்பர் ஒரு பிராமணர் ஒரு நாளே அவர் சொன்னேன் வாழ்வரமுடன் எப்போ ஆசைக்கு நீங்க மாறினீங்க? அதாவது நம்முடைய அரசகட்சி வாழ்க்கை எப்படி இருந்தீர்கள்? இல்லை எங்கள் பையன் இயேசுனா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆள் உங்களால் சொன்னதான் சொல்லுவார் அடிக்கடி அப்படி சொன்னாங்க. நம்ம சொல்ல விட்டுட்டோம், அவங்க என்ன செய்தாங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சிம்பு. சிம்புலாம் இருக்கீங்க. ரைட். சிம்பு ரொம்ப நன்றி. சிம்பு பத்தி வர சொல்லலாமா? வாழ்க்கை வளமுடன் சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க. தம்பி நீங்க வந்துருக்காங்க. நீங்க புதுசாக இருக்கீங்களா? வெரி குட் தம்பி எழுப்புங்க. நீங்க எல்லாம் பாசமா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா வளமும் பெற்று சொல்லுங்க. பல்லாண்டு காலமாக ஜிபு சூப்பரா இருக்கீங்க. பேசவங்களை ஆசிரியர் நீங்க நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ தங்கம். ஓகே ஆல்ரைட். பாருங்க எல்லாம் வளம் பெற்று பல்லாண்டு கால வாழ்க்கை இது இயேசுநாதர் சொன்ன வாழ்க்கை. நாம் எல்லாரையும் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துவது கிறிஸ்தவம். நீங்க இயேசுவின் பிறப்பிலிருந்து பார்ப்பீங்கன்னா வாழ்க்கை தான். கிருபை பெற்றவளே சொல்லுங்க. கிருபை பெற்றவளே அர்த்தம் என்னவென்றால் நாம் எல்லாரையும் வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்த மகிழ்ச்சி. நான் ஒரு தடவை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை தான் கேட்டீங்களா? பேர வந்துடும். நீங்க யாரும் சொல்லிங்க. ரொம்ப நன்றி. எழுதுட்டீங்களா? சரி ஒரு இருக்கேன். இந்த வருஷத்துல 3 தடவை வருவதற்கு இறைவன் ஆண்டுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆகவே நான் அந்த டைமில் வந்தோம். இப்போ நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் சொல்லியிருக்காங்க. ஜாப் பண்ணிக்காங்க. எங்களுக்கு வந்து சிறிய ஒரு வார்த்தை. நாங்கள் ஒரு சிறிய ஒரு கிருஷ்ணரி இயக்கம் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டோடைய வேலையை செய்ய தேவன் கிருபை அளித்திருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் துடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒருவரை பாராட்டுவது நல்லது. இயேசு கிறிஸ்து பாராட்டுவதின் மன்னர் யாரு? இதோ இதோ கபடற்ற உத்தம ஈஸ்வரன் சொன்னார். எங்க சபையிலே வர மாதிரி ஆள் கிடையாது. நீங்க யாரையும் இல்லைங்களா? சொல்ல மாட்டோம். பக்கத்தில் வா சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மேட்சுக்கு வரீங்களா? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க என்பது ஒருவரை உற்சாகப்படுத்தும். பாராட்டு இதயத்தின் தாளாட்டு. எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பாராட்டு இதயத்தின். பிள்ளை பிறக்கும் போது தாளாட்டு, வளர்க்கும் போது சீராட்டு, சாகும் போது குளிப்பாட்டு, இடையில் இருப்பது பாராட்டு. புரிஞ்சுதா புரியலையா? யாராவது சொல்லுங்க. பிறக்கும் போது, வளர்க்கும் போது சீராட்டு, சாகும் போது குளிப்பாட்டா, இடையில் இருப்பது
பஞ்சம். எல்லாத்துக்குமே பாராட்டணும். உங்க வீட்டுல எப்படி அவர் அந்த அம்மா அவங்க நீ உங்க கேட்க பிள்ளைகிட்ட வந்து கேட்டா உங்க அம்மா அப்படி, எங்க அம்மா ஒண்ணு தெரியும், எங்க அப்பா ஒண்ணு தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். நல்ல ஆண்டவர் பாராட்டுவதே பண்ண அது ஒருவரையோடு பாராட்டு. செய்து இருக்கும்போது மற்றவர்கள் ஊழியர்கள் அவங்களாம் ரொம்ப நல்லா சொல்லுவோம். முக்கியமாக ஒருவரையோடு கட்டி எடுப்பது ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறார், கிறிஸ்தவ புத்தகம் இருக்கிறார். அவங்க நான் கட்டி எடுப்பு நானே பாராட்டுறேன். உங்களுடைய அப்பா அம்மாவை பாராட்டுங்க. அம்மா நீங்கள் செஞ்சீங்க, நல்லா இருந்தது, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுவோம். என்ன சேரத்துக்கு நீ தான் கிடைச்சதா, இதே தவிர வேற எதுவுமே கிடைக்கலையான்னு சொல்லுவோம். அவர் அடுத்த அவனுக்கு கிடையவே கிடையாது. இப்போ நல்லா இருக்குங்க அப்படின்னா எடுத்தே வாங்கியா தருவார். சாப்பாடு கேட்டீங்களா, அன்னைக்கு வச்ச சாப்பாடா, ஐயோ இவ்வளோ ரூபாய்னா உங்களுக்கு தான் பிடிக்காது, நான் இப்படிதான் செய்வேன், சாமராசம் தான் ஜாபுங்க. அது ஒரு தாக்கம் வந்து ஆண்டோட பிடித்தான் பாராட்டம். இதோ இஸ்ரவேலுக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் நினைச்சவில்லை. பார்க்க எவ்வளவு அற்புதமாக வந்தீங்க. ஆண்டவர் யாரை பார்க்க போவீர்கள் இது எவ்வளவு எல்லாரையும் பார்க்கணும். ஆகவே நாம் இயேசுவின் பாணியிலே நாம் கட்டப்போ இந்த செய்திக்கு முன்பாக இதை மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வந்தாலும் சொன்னால் கேட்கலாம்னு நினைக்கிறதுக்கு சொல்லுவேன், மன்னிச்சுக்கங்க. சரி, இதனாலேயே ஒரு மனப்பாட வசனத்தை நாம் சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் அடித்துதான் இருக்கு. ஒரு வசனத்தை படிக்க வேண்டுமானால் 7 தடவை வாசித்தால் போதும், இல்லைங்களா 7 தடவை சொன்னாலே போதும். அது தானாக மனதில் உங்களுடைய அந்த இதை அந்த நோட்டீஸை எடுத்துக் கொடுங்கள். 2:10 எடுத்துக் கொடுங்கள். 2 Pétரு 1:3 சரி பார்க்கலாம். எல்லாரும் எடுக்காங்க. அது பேப்பர் எடுத்தாலும் அது நன்றி. இந்த வாய்ப்பு தந்த தேவனை மையப்படுத்துகிறே உங்களுக்கு மிகவும் நன்றி. தம்முடைய மகிமையினாலும் தாழ்மையினாலும் நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவை யாவற்றையும் அவருடைய தீர்க்க வலிமையானது நமக்கு தண்டனை இருக்கிறது. அதுக்கு மேலே தொடர்ந்து இருக்குது. 2 பேரும் அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லலாமா? நம்முடைய மகிமையினாலும் தாழ்மையினாலும் அறிவினாலே இப்போ கொஞ்சம் பார்க்காம சொல்லி பார்க்கலாமா? இதை பார்த்துட்டு மறந்து அப்படி வாசித்தாங்க. சரியா? சொல்லலாமா? நம்முடைய மகிமையினாலும் தாழ்மையினாலும் நமக்கு இவங்க சொல்லி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறந்துன்னா ஒரு இடம் மட்டும் நீங்க வாசிக்கிறேன். சரியா? அப்படி பார்க்கலாம். ஜீவனுக்கும் இடியாவற்றையும் அப்படின்னு கீழே வச்சிடலாம். நான் கீழே வச்சு பார்க்கவே இல்லை. எல்லாம் அங்கேதான் இதெல்லாம் அவங்க கரெக்டாக போர்டு தான் திருப்பிக்கங்க. கீழே மேலே பார்க்காம எடுத்துக்கங்க. 1 2 3 4 நம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டி யாவற்றையும் தம்பி ஜெரமிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, ஆல்ரைட். சொல்லி பார்க்கலாமா ஒரு தடவை? 1 2 3 4 பைபிள் நீங்க படிக்கிறது இலக்கியபூர்வமாக படிக்கிறது மிகவும் அழகாக. நீங்க அதை படித்து இரட்டை அடுக்கு தொடர் வந்து தம்முடைய மகிமையினாலும் காரணம் என்ன சொல்லுங்க? மகிமையினாலும் அடுத்த நம்மை அழைத்தவரை அறிகிற அடுத்த போல ஜீவனுக்கும் தேவனுக்கும். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? வெரி குட். நினைக்கலாம்
எது கையில் நீங்க பைபிள் எவ்வளவு அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி. அர்த்தம் என்ன? ஜீவனுக்கும் தேவபக்தியும் தான். இந்த சார் சொன்னாங்க பேக் பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கட்டு அவங்க இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு இல்லையா? அவங்களும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்வீட் அலையை பார்க்கலாமா? சொல்லிட்டேன் நானே கீழே கூட எழுதிங்கன்னா சீக்கிரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் யாருக்கு உங்க எல்லாமே யார் யார் என்னென்ன பிரச்சனை வச்சுக்கீங்கன்னு தெரியாது. நம்ம இசுக்கு வந்திருக்கான், வெளியூர் ஊர்லேருந்து வந்துருக்காப்ல, ஒர்க் பண்ணாப்ல, என்ன கஷ்டம் தெரியாது. யார் யாருக்கு என்ன பிரச்சனை தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அது தீர்க்க தரிசனமாக தெரியும், வசனமாக தெரியும். என்ன வசனம்? ஜீவனுக்கும் தேவனுக்கும் எல்லாத்தையும் தரப்படாது. இப்போ தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி பார்க்கலாமா? யார் அந்த சகோதரர்? சகோதரி சிவப்பு சட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பக்கத்தில் உள்ளவங்களா சேர்ந்து வசனத்தை சிவப்படுவீங்க. இதெல்லாம் சிவப்பேட்ட 2 பேர் ஓடிருக்கீங்க. எனக்கு தெரியுமா? எனக்கு கண்ணு நல்லா தெரியும். யார் யார் என்ன சட்டை என்ன கலரில் ட்ரெஸ் போட்டு தெரியும். சொல்லுங்க. ஐயோ சொல்லலாம். ஜீவனுக்கும் எல்லாம் உங்களுக்கு தரப்படா. சொல்லுங்க. சத்தவங்க எல்லாம் உங்களுக்கு எழுதி விடாது. எல்லாம் உங்களுக்கு எழுதி விடாது. எனக்கு என்ன நிறைய இடத்துல எனக்கு வந்து இது ஆண்டுல இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினாலே ஒன்றை கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொண்டு சொல்கிறேன். ஏன்னா உடனே கேட்கல வந்து நான் தான் முளைக்கிறேன். வீட்டில் இருந்து கறியை வாங்கிப்பேன். என் வீட்டுக்காரி வந்து கறி சமைப்பான். என்ன மட்டும் நம்ம கொஞ்சம் பிடிக்கும். ஒரு தடவை அப்பா சுசி கூட சொல்லி நான் தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் தான் உழைச்சிருக்கேன். ஆக்சுவலாக வெளியில் வேணும், இது மட்டும் அங்கே இப்போ கேட்கக்கூடாது. அடுத்ததில் என் மகன் ஃபோன் பண்ணுவான். அவன் காலேஜில் படித்தேன், இன்ஜினியரிங் காலேஜில். அப்பா எனக்கு ரூபா பாக்கெட் பண்ணி வேணும்னா நான் அன்றைக்கே எங்களுக்கு கொடுத்தேன். இரும்பு கேட்காத, நான் தரமாட்டேன். அது இல்லை, இரும்பு கேட்காது. இப்போ அவன் சிங்கப்பூரில் வேலை பார்த்தான். மனைவி சொல்லிட்டு இருக்காங்க, டேய் அப்பாவுக்கு ஒரு 10,000 ரூபா. அப்பா இன்னொரு கேட்காதாங்க. என் ஒன்று ஒரே மட்டும்தான் கேள்வி கேட்க எவரும் பெற்றுக்கொள்ளார். நம்ம கேட்காம இருக்கவே ரைட்டா தப்பா? தரப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். கிடைக்கும் கேள்விகள் தரப்படும். தட்டுகள் கிடைக்கும். ஆண்டவர் தருவாரா தர மாட்டாரா? சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. நீங்க தருவார் சொல்லுங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. தருவாரா தர மாட்டாரா? சிம்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் சொல்லுவாரு. உனக்கு தரவா யாருக்கு கொடுக்குறாரு? தாங்க உனக்கு கண்டிப்பா தரணும். நிச்சயமா கொடுப்பாரு. உன் மனசு கஷ்டம் பிரச்சனை இல்லாதுமா அவரால் கூடாதுக்கா இவருக்கு தேவனால் எல்லாம் போடும். உங்க என்ன தேவை தெரியாது. கேட்டீங்களா? நான் சொன்னீங்கன்னா அவன் என் மகன் யாருக்கு படிச்சாருமா? அவங்க அப்பாட்ட படித்தான். அவங்க அப்பா இருந்தாரு. இப்போ நான் தரமான கேட்கணும். இப்போ அவன் கல்யாணம் பிள்ளை பார்த்துக்கலாம். அப்பா அன்னைக்கு சொல்லி ஞாபகம் இருக்கு. இருந்து இனிமே நினைச்சாரு என்கிட்ட கேட்க. அல்லேலூயா. எவ்வளோ நல்லா இல்லையா நம்முடைய தேவனாய் கேட்க. நல்ல இயேசுப்பா. கொஞ்சம் கை தட்டலாமா? அம்மா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அம்மா நீங்க அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அண்ணா அக்கா தம்பி தங்கை டீச்சர் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம இயேசு அப்பா ரொம்ப 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 நல்ல
ரொம்ப ரொம்ப நல்லவங்க எப்போ சொன்னீங்க? தம்பி ஜெகன் தான் பேர் ஞாபகம் இருக்கு. ஜெகன், நீங்க உடைய மனைவி பத்தி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க எப்போ சொன்னீங்க? எப்பமா சொன்னாங்க? சொன்னாங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய பொய் சொன்னதுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சொன்னா அது சொப்பனத்தை நீங்க கண்டிங்க. நாம சொல்லுங்க, உங்க மாமா மாமியார சொல்லுங்க, தாத்தா பாட்டியும் சொல்லுங்க, உங்க வீட்டுக்கார போய் சொல்லுங்க. நீங்க பிரச்சனை கேட்கவே கேட்கல, ரெண்டாவது முதலாவது கேட்கல, வீட்டு போய் சொல்லணும். நீங்க ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. பண்ண வசனே ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. பக்கத்துல இப்போ அந்த வாய்ப்பு இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப வெரி குட். இப்போ நான் மாட்டி சீனிக்கிறேன். மனுஷியாங்க நான் கொஞ்ச நேரம் பேசி சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ரோடு அது எனக்கு நான் டைம் கேட்காம போயிட்டேன். மனுஷியாங்க என்ன ஓகே தேங்க்யூ. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவனுக்கு இருக்கும் வரைக்கும் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் அருங்குண்டதுமான இதயத்தை வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். எமை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரமதில் உங்கள் சமூகமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உங்கள் வசனம் தாரோ, பாதைக்கு வெளிக்கும் வசனம், பாதைக்கு வெளிக்கும் வசனம். எங்கள் இதயங்களில் உங்கள் வசனம் தாரோ, இப்போதும் என்னோடும் நீ பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரமானவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காளிமுத்து ஒரு வாலிபர் பையன். அவன் கிராமத்தில் இருந்தவன். அவன் படிக்க செல்லவில்லை, பள்ளிக்கு செல்லவில்லை. பள்ளிக்கு செல்லாதனாலே தவறான வாழ்க்கைகளை பிடித்துக் கொண்டான். புகைப்பிடிப்பது, சரக்கு அடிப்பது, ஊரை சுற்றுவது, சண்டை போடுவது, பல காரியங்களை பிடித்துவிட்டான். வாழ்க்கையிலே நிம்மதியை தன்னுடைய வேலை நிமித்தமாக அவன் கேரளா சென்றான். இப்பொழுது இங்கே இருக்கிறேன். என்ன பேர் சொன்னேன்? என்ன பேர் சொன்னேன்? இங்கோட சொல்லுங்க. என்ன பேர் சொன்னேன்? சிப்பு சொல்லுங்க. தங்கம் பாருங்கள். ஆகவே அவன் கேரளாவுக்கு சென்றான். கேரளாவிலே ஆடு மாடுகளை மேய்ப்பது அவருடைய வேலையை. குடிக்க ஆரம்பித்திருந்தான், குடித்து விட்டான், வெடித்து விட்டான். ஆகவே தவறான பழக்கங்களை படித்ததினாலே வாழ்க்கை அவனுக்கு ருசிக்கவில்லை, ரசிக்கவில்லை. சாக விரும்பினான், செத்துவிட வேண்டும் நினைத்தான். ஆகவே விஷத்தை வாங்கி தன்னை பாக்கெட்டை வைத்துக் கொண்டு காலையிலே என்னுடைய டீக்கடைக்கு டீ குடிக்க சென்றார் கேரளாவுக்கு. அங்கே காலையிலே 5 மணி அளவிலே KP யோகனின் ஆத்மீக யாத்திரையில் ஒரு வானொலி செய்தி நடக்கும் போது KP யோகன் அவர்கள் பேசுவார். அவர் பேசினார். இது உண்மையாக நடந்த சம்பவம். பேசும்போது அவர் சொன்னார், நீ வாழ உனக்கு விருப்பங்களை சாதனை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். விஷத்தை உன் பாக்கெட்டில் வைத்திருக்கிறாய். நீ சாக விரும்புகிறாய். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உண்மையில் அன்பாக இருக்கிறார். உன்னை தவறுகளை மன்னிப்பார். உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவார் என்று சொன்னபோது அவன் மிகுந்த அதிர்ச்சி கொண்டான். எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக அது பதிவு செய்யப்பட்டது. ஆனால் ஆவியானவர் சரியாக
வளர்க்கிறார். அவன் அறிவிச்சிருக்கிறார்கள். அந்த நாளிலே அவன் அவரோடு இணைந்து ஜெபித்தான், தொடர்பு கொண்டான். தாயிற்கு ஆத்மீகையாக உள்ளே ஊழியம் செய்வார். உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கால்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்குள்ளாக எத்தனை பிரசங்கம் கேட்டார்? ஒரே பிரசங்கம். அந்த ஒரு பிரசங்கத்துக்கு கீழ்ப்படுகிறாரா, கீழ்ப்படியவில்லையா? நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டு வருகிறீர்கள்? அடுத்த கேள்வி, நீங்க கீழ்ப்படுகிறீர்களா, கீழ்ப்படியவில்லையா? அடுத்த கேள்வி, இன்னைக்கு நீங்க சொல்வதற்கு நாங்கள் கீழ்ப்படியோம் என்ற ஒரு ஐடியாவாக இருக்கிறதா, இல்லையா? ஐடியா இருந்தால் மட்டும் ஒரு 5 டெசிபெல்ல ஒரு அறிவை சொல்லி பார்க்கலாம். சரி, இதனாலே எங்களுடைய வீட்டிலே எங்க அப்பா ஜவுளி அவர் பார்த்தாங்க. அவர்கள் வியாபாரம் வாங்கியது இங்கே சிங்கப்பூரை சார்ந்தவர். அவர் கடையினுடைய ஒரு பாய் அவர்கிட்ட வாங்குவார். அவர் அங்களுடைய கேலண்டரை கொடுத்த சிங்கப்பூர் கேலண்டர். நான் சின்ன பையனாக போயிட்டே இதுதான்டா சிங்கப்பூர், எனக்கு ஆச்சரியமா இதாப்பா சிங்கப்பூர். ஆனால் 99 நம்ம ஒரு முறை டூரிஸ்ட் விசாவே நாங்கள் வந்து இந்த வருஷத்துலேயே 3 இடம் வந்துட்டேன். அந்த விஷயம் பாருங்கள், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. முதலாவது சொல்லும்போது நான் சிங்கப்பூருக்கு போனதில்லை, சிங்கப்பூரை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் நான் போனேன். பம்பாய் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போகவில்லை. என்னுடைய திருமணம் முடிந்தது. என்னுடைய மனைவிக்கு சொந்த ஒரு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறவங்க தான் பம்பாயில் தான் இருக்காங்க. ஒரு அலையை சொல்லுங்க, எதுக்கலைமா சண்டை போட்ட உடனே கேட்கிறேன். உடனே பம்பாய்க்கு உடனே நினைக்க முடியாது, சொல்ல முடியாது, எல்லாம் ஊர்ல இருக்கணும். அதுக்காக ஆகவே பம்பாய்க்கு பார்த்தேன். டெல்லி குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆக்ராவை குறித்து, தாஜ்மஹாலை குறித்து கேள்விப்பட்டேன், போனதில்லை. ஆனால் வியாபாரத்தில் நிமித்தமாக போக இறைவன் அனுப்பாயிருந்தார். அப்பொழுதுதான் பார்த்தேன், ஊருக்கு போகிறதுதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஊருக்கு போறதுனா பிடிப்பா பிடிக்காதா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களுக்கு சிங்கப்பூர் நல்ல நாடு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஊரில் இருந்தவங்களுக்கு எத்தனை நாள் மேலே இருக்க முடியாது. எனக்கெல்லாம் என் ஒய்ஃபோட 15 நாள் போனேன். எப்போ 10 நாள் இருக்கேன், பிள்ளைகளோட ஒரு 10 வரும். ஊருக்கு போவோம், போர் அடிக்கி கேட்டீங்களா? ஆனால் ஊருக்கு போகிறது இன்னும் சந்தோஷமா. பைபிளிலே 2 உரை பற்றி சொல்லியிருக்கிறது. இது ஒன்று இல்லை, 2 உரை சொல்லலாம். 2 உரை பற்றி சொல்லியிருக்கிறது. ஒன்று பரலோகம், என்ன சொல்லுங்க, நரகம். அதான் சொல்லுங்க, பரலோகம். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா சொர்க்கம், நரகம். எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொர்க்கம் நரகம் சொல்லுங்க. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த 2 ஊர்ல ஒரு ஊருக்கு நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சாகணும். எந்த ஊருக்கு போறீங்க? இல்லைங்க, தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா அவங்க எங்க வரணும்னு விரும்புறாங்க, சொர்க்கத்துக்கு வர அனுப்பிச்சாங்க. அவங்க சொல்லணும், அவங்க தான் நீங்க ஜாப் பண்ணீங்க, தம்பி உங்களுக்காக நானும் ஜாப் பண்ணேன். ஓகே, அப்பா அம்மாவுக்கு தானே கேட்டீங்க. சரி பாருங்க, இப்போ நம்ம அந்த வேத பகுதியை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் இருந்தால் நாம் இப்படி கர்த்தருடைய செய்தி. பரலோகம், சொர்க்கம் யாருடைய வீடு? மத்தேயு 6:9 சொல்லுது, தேவனுடைய வீடு. சொல்லுங்க, சொல்லுங்க, தேவனுடைய வீடு. பரலோகம் யாருடையது? அது பரலோகம் தேவனுடைய வீடு, தேவனுடைய கூடாரம். பைபிள் நிறைய சொல்லுது, பரலோகம் உன்னதமான ஒரு தங்கம் வாசஸ்தலம் என்று ஏசாயா 57 இருக்குது. இன்னும் சங்கீதம் 20 அது பரிசுத்தமான இடம் என்று இருக்கிறது. இன்னும் வெளிப்பட்ட விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து மகிழ்ச்சியான இடம் என்று இருக்கிறது. இன்னுமாக மரணம் துக்கம் இல்லை என்று வெளிப்பட்ட விஷயத்திலே வாசிக்கிறோம். இதை அடுத்தாக்கல இன்னும் யார் அங்க போவாங்க? பைபிள்ல ஒரு வாசிக்கலாமா? வெளிப்பட்ட விசேஷம் 21:27 வாசிக்கலாம். இயேசுவின் அங்கே யாரு போக முடியும்? பரலோகத்துக்கு ஜீவ புஸ்தகம்
கேட்டீங்களா? அந்த புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் பேர் வந்துருச்சா நம்ம ரெஸ்டியூஷனில் பேர் இருக்கா, என் பேர்லையோ என் பேர்லையும் சொல்லி பண்ணிப்போம். ஆதார் கார்டு பேர் இருக்கா, அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு கேட்காங்க. நம்ம பேர் வந்து எப்பவுமே சந்தோஷம். பலவற்றை செய்தி சொற்குச்செய்தி யாருக்கு இருக்கணும் சொல்லுங்க, நம்ம பேரு இருக்கணும். கேட்டீங்களா? அதான் மோசே ஒரு கேட்கணாரு, ஆண்டவரே என் பேரை என்ன செய்யும் சொல்லுங்க, என் பேரை என்ன செய்யும். நீங்க இருக்க ஜோடிங்கள அதோ அண்ணே என் பேர் எழுதானே இருக்கேன், பேரே எழுதலைங்க, இருக்கவன்னா எழுதணும், ஆனால் எழுதக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த காலத்துல சின்ன பிள்ளை புது பாடம் சொல்லி கொடுத்தாரு. இயேசு தங்க பேனாவை இங்கு தொட்டாரே தொட்டாரே தொட்டாரே, இயேசு தங்க பேனாவை இங்கு தொட்டாரே, என் பேர் அங்கே தூர. நம்ம பேர்லாம் எங்க இருக்கணும் அதான் சொல்லுங்க, கை வச்சு சொல்லலாம். எல்லாம் ஏசப்பா என் பேரை எழுதிக்காங்க. நீ ஏற்கனவே எழுதிருக்க ரொம்ப நன்றி. பேரை எழுதாம எங்க முடியும்? அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஈஸ்வரே எல்லாரும் சொல்லுங்க, சிம்பிள் சொல்லுங்க. ஏசப்பா சொல்லுங்க, என் பாவத்தை என் தவறுகளை மன்னிச்சுங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவிடுங்க, என்னை மன்னிச்சதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன செய்தாரு? உண்மை கடை எழுதிச்சு பாருங்க. நரகத்தை பற்றி எழுதுறது அங்கே குழு சாகாது, ஒரே அக்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழு சாகாது. அந்த காலத்துலாம் படம் போட்டுப்பாங்க, நரகத்தை வாழப்போன்னு இருப்பாங்க, அங்கே வேற இருக்கும். அந்த பேர் எழுச்சியும் ஒரு கட்டில போட்டு எழுதிவாங்க, கடைப்பாங்க சொல்லி பயன்காட்டுவாங்க. அது இருக்கோ இல்லையோ, ஆனால் அங்கே நரகத்திலே அக்கி நெருப்பு நினைச்சியாது ஒரு நாள் நினைச்சது அணையாது, ஒரு நாள் அணையாது. ஒரே வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் என்னன்னு, அடிய மூடிக்கு பிரசவம் மனம் திரும்புங்கள் சொர்க்கம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லி பாருங்க, மனம் திரும்புங்கள் சொர்க்கம் பக்கத்தில். தொட்டு விடலாம், மனம் திரும்புங்கள் பக்கத்தில், அவ்வளவுதான் சொர்க்கம் செஞ்சாச்சு, தொட்டாச்சு. ஹல்லேலூயா. சரிங்களா? சரி, அதே நேரத்தில் நரகத்தை பற்றி நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நரகத்தை பற்றி பிரசங்கியாரு யாராவது கேட்டுட்டீங்களா? நரக பிரசங்கியாரு நரகத்தை பற்றியே பேசுவாங்க. சிலர் டூர் போறேன் வாரேங்க அனுப்புறாரு, அது வேற விஷயம், அதுதான் எனக்கு தெரியாது. பைபிள் எனக்கு சொல்லலை. இல்லை நான் டூர் போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன், பாயாசம் இருந்தாங்க, சோறு போய் கொடுத்தாங்க, அது எனக்கு தெரியும். கேட்டீங்களா? பைபிள் இதுலேருந்து வேதத்தில் அடிப்படையில் பாருங்க. நரக பிரசங்கியாக இருக்குமா? நான் சொன்னேன், இயேசுநாதர் 70 வசனத்தில் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். எத்தனை சொல்லியிருக்காருங்க? சத்தம் சொல்லுங்க. முதல்ல ஒரு பேர் சொன்ன, ஒரு பையன் பேர் என்னவரு? பாட்டு படிக்க பற்றி ஒரு சொன்ன, அவர் பேர் என்னவரு? டோஸ்டர். சொல்லுங்க, டோஸ்டர். வெரி குட். சரி, நரக பிரசங்கியாரு இயேசுநாதர். புதிய ஏற்பாட்டில் 182 இடத்துல நரகத்தை பற்றி இருக்கு. எத்தனை இடத்துல சொல்லுங்க? எத்தனை வசனத்துல ஏசப்பா நரகத்தை பற்றி சொல்லியிருக்காரு சொல்லுங்க? செத்தால் மறப்படாது. 4 2 8 5 2 10. செத்தாலும் 5 2 10. இது மாதிரி நரகத்தை பற்றி எத்தனை வயசுனா சொல்லிச்சுன்னா பெட்டி வச்சிருந்தாலும் 70. சரி, பாருங்க. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் உயர்த்த 172. சரி, இன்னைக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்துல நம்ம பார்க்க போறோம். யார் நரகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் இருக்கு. கேட்டீங்களா? சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்கிறவன் எழுதுவான். பாயிண்ட் எண்ட் டு எண்ட். எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இங்க திருநெல்வேலி ஏறினா நார்வேல தான் இறங்குறது 8 to 8. கேட்டீங்களா? அது தென்காசியில இருந்து திருநெல்வேலி போனா மதுரையில இருந்து திருநெல்வேலி பாயிண்ட் டு பாயிண்ட். நீங்க நரகம் போன ஆசை தான் பாயிண்ட் டு பாயிண்ட் முட்டா பேர அப்படின்னு யாரும் சொல்லிங்க. எண்ட் டு எண்ட் தான், பாயிண்ட் டு பாயிண்ட் தான். பக்கத்தில் சொல்லுங்க பாயிண்ட் டு பாயிண்ட். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னைக்கெல்லாம் நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தமிழ்நாடு பாயிண்ட் அதுக்கு கரண்ட் விட்டாரா? நான் முட்டாள்னு சொல்லாருங்க. ஏசப்பா இந்த மனுஷன் சொல்லுங்க,
சொல்லுங்க. சரி, ரைட். இப்போ வந்து இந்த கதையில தான் நம்ம படிக்க போறோம். இந்த கதையில 19 வசனம் ஒரு வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறுமிச்ச வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நன்றி. சரி, இது வந்து இயேசுனால சொன்ன கதை. கேட்டீங்களா? இந்த கதை பேர் என்ன? ஐஸ்வர்யவான் லாசரு. இயேசப்பா 18 சிறுகதை சொல்லியிருக்காரு. ஏதாவது சொல்லுங்க, எத்தனை கதை சொல்லியிருக்காரு? 18 சிறுகதை. எத்தனை கதை சொல்லியிருக்காரு? இவெல்லாம் கை வருதுங்க. சிறுகதை மன்னர் இயேசுவே சோஸ்திரம் சொல்லுங்க. சிறுகதை மன்னர் அழகாக சொல்லுவார் கதை. அவர் சிறப்பான கதை சொல்லி கேட்டீங்களா? அவர் சொன்ன கதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் சஸ்பென்ஸ் கதை உண்டு கேட்டீங்களா? சுஜாதா கதை மாதிரி கேட்டீங்களா? அவர் கதை அதோட சிறப்பான கதை. சின்ன கதையில லட்சக்கணக்கான அர்த்தம் சொல்லுவார். இந்த கதை ஒரு அற்புதமான கதை. இந்த கதை உண்மையான நடந்த சம்பவம் சொல்றாங்க. ஏன்னா அவர் சொன்ன கதையிலே இல்லாத ஒரு விஷயம் இதுல பேர் வருது. லாசரு, மோசே, ஆபிரகாம் பெயர் சொல்லப்பட்ட கதை. ஆகவே உண்மையான சம்பவம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த கதைக்கு கேட்டீங்களா? இது வந்து இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நானு இன்னைக்கு வந்து உங்களுக்கு அன்பின் செய்தி. என்ன செய்தி சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அன்பான செய்தி. ஒரு வந்து கண் தெரியாதவங்க அவங்க ரோட்ல கீழே விட போறாங்கன்னா என்ன செய்வோம்? கையை பிடிப்போம். அன்பான செய்தி இல்லைங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு மண்டபம் போட்டு 2 கையெழும்பு என்ன செஞ்சிருப்பாங்க போட்டுப்பாங்க. அது அர்த்தம் என்னது? மிரட்டுதான் அன்பான செய்தி. தம்பி சொல்லுங்க தம்பி. டேய், நீ அதை தொடாதடா, நீ மண்டோட 2 கைப்பிடி எலும்பாயிரும் அப்படின்னு. அது என்ன செய்தி? அன்பின் செய்தி. இன்னைக்கு நம்முடைய செய்தி, கத்தோலிக்க செய்தி என்னன்னு சொல்லுங்க? அன்பின் செய்தி. பக்கத்துல சொல்லுங்க, லெஃப்ட் ரைட் சொல்லுங்க. அன்பின் செய்தி. என்ன சொல்லுங்க? அன்பின் செய்தி. சரி, இந்த அன்பின் செய்தி என்ன? இது அற்புதமான கதை. ஆண்டவர் சொன்ன கதை. கேட்டீங்களா? இலவசமான ரட்சிப்பு அதை பற்றி அவர் சொல்ல வந்த கதை. இந்த கதை இதனுடைய நோக்கம் என்ன? இந்த செய்தியின் நோக்கம், எந்த செய்திக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு அந்த செய்தி கொடுக்கிறதுக்கு உங்களை பயங்கரமா வரல, ஒரு அன்பின் செய்தி கொடுக்க வந்திருக்கேன். இந்த செய்தி நோக்கம் யாரும் நரகம் போகக்கூடாது, யாரையும் போக விடக்கூடாது. இந்த செய்தி நோக்கம் என்ன சொல்லுங்க? யாரும் நரகம் போகக்கூடாது. யாரும் சொல்லுங்க? யாரையும் போக இந்த வருஷத்துக்கு எதிர்பார்க்கணும். ஏதாவது இயேசுவை அறிவோம், இயேசுவை இயேசுவை அறிவோம், பாருங்க. இது ஒரு அற்புதமான செய்தி. இன்னைக்கு ஒரு பேர் சொல்லப்பட்ட உண்மை. இந்த கதைக்கு பேர் என்ன பேரு? இந்த பேரு, இந்த கதைக்கு 4 பேர் வச்சிருக்கேன். 2 பிச்சைக்காரர்களின் கதை. யார் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. 2 பிச்சைக்காரர்களின் கதை. சொல்லுங்க. நீங்க சீக்கிரமா முடிவீங்களா இல்லையா? அப்படி கேட்க மாட்டீங்கக்காக விட்டு பயப்படாங்க. 5 நிமிஷம் முடிச்சுவேன், டைம் அவுட் முடிச்சோன்னா வரும். யாரும் சொல்ல மாட்டேன், யாரையும் சொல்ல மாட்டேன். இப்படி பார்த்தாலே போதும். ஒரே செகண்ட் கற்றுக்க முடியும். ஒன்றும் பயப்படாது. ஆனா கேட்டீங்களா? இது வந்து எந்த கதை பேர் என்ன பேர் சொல்லுங்க? 2 பிச்சைக்காரன் கதை. சொல்லுங்க. ஒருத்தர் வந்து இந்த பூமியில பிச்சை எடுத்தான், இன்னொருத்தர் எங்க பிச்சை எடுத்தான்? நரகத்துல பிச்சை எடுத்தான். இந்த பூமியில பிச்சை எடுத்தவன் சாப்பாடு கேட்டான், நரகத்துல பிச்சை எடுத்தவன் எவ்வளவு கேட்டான்? சிங்கிள் டாப்பா போட்ட. எவன் ரொம்ப மோசமா இருக்கும் பரிசு சொல்லி தமிழ்நாட்டுலாம் சார் ஒரு 10 ரூபா வருங்க சார், ஒரு 50 ரூபா வருங்க சார், பிச்சை கேட்காங்களா எவ்வளவு கேட்காங்க, இப்படி கேட்காங்க இல்லையா அப்படிங்க கேட்டீங்களா? ஆனா இந்த இந்த கதை பேரு என்ன பேரு? என்ன கதை? சத்தமா சொல்லுங்க. செத்தாலும் செத்தாலும் என்ன கதை? 2 பிச்சைக்காரனின் கதை. ஒரு பிச்சைக்காரன் எங்க எடுத்த பிச்சை? இங்க. இன்னொரு பிச்சைக்காரன் எங்க எடுத்தான்? சரி, இது 2 மனிதனுக்கு கதைன்னு ஒரு கதை சொன்னாங்க. 2 விதமான வாழ்க்கை, 2 விதமான நரகம், அந்த ஊரு, 2 விதமான மரணம். அதெல்லாம் ரைட். சரி, இது ஒரு அன்பின் செய்தி. சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் இந்த கதையை சொன்னார்னா, இயேசு வந்து ஒரே கதையில பல அர்த்தம் சொல்லுவார், பல கதை சொல்லுவார். ஒரே கதையில பல கதை சொல்லுவார், ஏகப்பட்ட கதை சொல்லுவார்.
சொல்லிருக்காரு. ஒன்று, மரணத்துக்கு பின் நடப்பது என்ன? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மரணத்துக்கு செத்த பிறகு நம்ம ஆட்சி சொல்லணும். என்னது எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, செத்த பிறகு நடப்பது என்ன சொல்லுங்க. இரண்டாவது, நரகத்தினுடைய வேதனையும் அதனுடைய உண்மையும் என்ன, நரகத்தை பற்றி சொன்னார். மூணாவது, மரணத்துக்கு பின்பு இரண்டாவது வாய்ப்பு கிடையாது சொல்றார். மரணத்துக்கு பின் நடப்பது என்ன, இரண்டாவது நரகத்தில் இருப்பது என்ன, மூணாவது மரணத்துக்கு பின் இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. நாலாவது, மரணம் அடைந்தவர்கள் உயிரோடு இருந்தவர்களுடன் நினைச்ச முடியாது, பேச முடியாது. அடுத்தாற் போல மறுபிறவியோ மறுபிறப்போ என்ன சொன்னேன், கிடையவே. யாரும் சொன்னாங்க நீ மறுபிறப்பிடா மறுபிறவிடா, நமக்கு ஒரே பிறப்பு. அந்த ஒரே பிறப்பு நம்ம யாரை தெரிஞ்சுக்கணும், நல்ல வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியா இருக்கு, குடும்பத்துல மகிழ்ச்சியா இருங்க, நல்ல அப்பா அம்மா அப்பான்னு அழகா பேசுங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க, சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுங்க, நண்பர்கள்ட்ட பேசுங்க, அற்புதமாய் வாங்க. ரைட், சரி. இப்போ மறுபிறவியோ கிடையாது. இப்போ முதலாவது நரகத்துல என்ன உண்டு நம்ம பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் வாசிக்கலாமா? ரைட், அதை வாசிக்கலாம். அவன் 23ஆம் வசனம், பாதாளத்திலே அவன், சத்தம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், பாதாளத்திலே அவன். அடுத்தாற்போல் 24ஆம் வசனத்தின் பின்பகுதி, இந்த அக்கினி ஜுவாலையில். அடுத்தாற்போல் 25ஆம் வசனத்தின் பின்பகுதி, நீயோ. அடுத்தாற்போல் 27ஆம் வசனத்தின் நடுப்பகுதி, அவர்களும். எல்லா பக்கம் இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க, 25 டெசிபல் சொல்லுங்க, வேதனை வேதனை வேதனை. என் வாழ்க்கையிலே நான் இறந்து வேண்டும், தீப்பிடித்து சாகவே ஒன்று என் உரையில் தீ வைக்கப்படும், இன்னும் என் உடல் அது ஒரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை நான் ஜெயித்து ஒரு குடும்பத்தை அடிக்கடி அவருக்கு ஒரு மனமுறையாக அமைந்தார். சத்தம் இல்லை, திடீர்னு பார்க்குறீங்க ஒரு 11:45 அவரை கீழே தள்ளி தீ அணைத்து 15 நாள் என் வாழ்க்கையை மறக்க முடியாத என் உணர்ந்தது தனி நரகத்திலே ஆங்கிலத்தை காரணம் இருக்கிற, இன்னுமாக கிரீக்கிலே வசனாசம் இருக்கிற பாருங்கள். நரகத்தில் இருப்பது ஆனால் பரலோகத்திலே சந்தோஷம். ஆண்டவரை பிடிப்பது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, நரகத்திலே என்ன தெரியும் என்று பார்த்துக் கொள்வோம். வாசிக்கலாம். 23ஆம் வசனம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். மிகவும் நன்றி. இரண்டாவது, நரகத்திலே பரலோக காட்சி. நான் பட்டினியா இருக்கேன், நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்க, என் வயிறு எரிமா எரியாதா சொல்லுங்க, வயிறு எரிமா எரியாதா? வெளியே எரிஞ்சிட்டு இருக்கு, பரலோகம் தெரியுது. என்னடா இது லாஸ்ட் அந்த பிச்சைக்கார பையலாம் பெரிய கொடுமை. நரகத்தினுடைய காட்சி, நரகத்தினுடைய பரலோகத்தை என்ன சிஸ்டம் இருக்குன்னு தெரியல. இப்படி நடக்கிற சிஸ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது இது ஆண்டவர்கள் அற்புதமாக சிருஷ்டிக்கிற சிஸ்டம். ஒரு நான் திருநெல்வேலி கரிக்கல் சர்ச்சிலே ஒரு ரவியை குறித்து பேசினேன். அப்பொழுது இந்த ஆயர் சொன்னாங்க,
எத்தனை வருஷம் 26 வருஷம் குருவானவராக இருக்கேன். நான் பேசவில்லை, யார் பேச கேட்கிறோம் நடக்கும். உங்களை பயமுறுத்த சொல்லவில்லை. இந்த செய்தி என்ன செய்தி? அன்பின் செய்தி. என்ன சொல்லுங்க? காட்சி மிகவும் கஷ்டம். 3வது 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். தாகம் உண்டு. முதலாவது நரகத்தில் என்ன சொல்லுங்க? நரகத்தில் என்ன இருக்கும்? வேதனை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க, ரொம்ப வாலிபா சொல்லுங்க. இரண்டாவது நரகத்தில் என்ன இருக்கும் தெரியும்? பரலோகம் தெரியும். 3வது நரகத்தில் என்ன தெரியும்? என்ன உண்டு? தாகம் உண்டு. சிங்கிள் தாகம். 4வது 24ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. நன்றி. 27ஆம் வசனம். அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே. நன்றி. அடுத்த நீங்கள் 30ஆம் வசனம். அதற்கு அவர் அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே. மிகவும் நன்றி. ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நரகத்துல ஜபம் உண்டு. என்ன உண்டு சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. நரகத்துல என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. இங்க ஜெபமானவங்க இங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. உண்மை சொன்ன உத்தமரே நன்றி. இங்க ஜெபமானவங்க இங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? அழுது ஜெபமானவங்க, சிரிச்சு ஜெபமானவங்களா? சொல்லுங்க. உபவாச ஜெபமா? உபவாசம் தான் ஜெபமா? தண்ணி குடிச்ச உபவாசமா? தண்ணி குடிக்காத உபவாசமா? சொல்லுங்க. எங்க? பக்கத்துல சொல்லலாமா? இங்க ஜெபம் பண்ணிடுங்க, இல்லைன்னா நரகத்துல போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க. இங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இங்க ஜெபம் பண்ணாதவங்க ஜெபம் பரம் ஜெபம் ஜெபம் இங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. தகப்பனே அவ்வளவே கூப்பிட்டான். வந்து பிரயாணம் இருக்கிறது கேஜி கேட்கப்படாத அற்புதமான ஒரு வாழ்க்கை சொல்லிட்டார். கேட்கப்படாது. அடுத்த முதலாவது என்ன சொன்னேன்? நிறைய என்ன உண்டு? 2வது என்ன உண்டு? பரலோக காட்சி தெரியும். 3வது என்ன உண்டு? தாகம். 4வது என்ன உண்டு? 5வது நினைவு சிந்தனைகள் உண்டு. அடையாளம். அன்னைக்கு எல்லாரும் சொன்னாரியா, சிரிச்சு பேசினாரியா, அவர் சொன்னாரியா, ஐயோ நான் விட்டுவிட்டேன், ஐயோ என்னை மனைவி சொன்னாலே உறவு தெரியும், அடையாளம் தெரியும். நான் நடுத்திலே கடந்து என்னுடைய மனைவி ரோட்டுல சுசி சுசி பிள்ளைகளாம் படிப்பு கொடுக்கலோ கொடுக்கலையோ, ஆனா பிள்ளைகளுக்கு பரவலுக்கு நான் ஒய்ஃப் சொல்லுவா, டேய் எப்போ என்ன நடக்கு தெரியாது, தற்கால உலகத்துல யாருக்கு நடக்க தெரியாதா, பிள்ளைகளே நீங்க புரிஞ்சுட்டாங்க, எப்போ ரோஸ் பண்ணுறீங்களா, எவ்வளோ அற்புதமாக மனதுக்கு இலவசமாக வச்சு அப்போ வேண்டாப்பா உலகம் நான் இப்போ ஏசப்பட்ட போகிறேன் வரலாம் வந்து வெரி போட்டேன் ஏசப்பா என் தவறுலாம் மன்னிச்சுங்கப்பா என் போது வச்சுங்க செய்வார் வாட்டு ஐயோ இருக்கிறதுலே கொடுமையாக என்று சொல்லுகிறவர்கள் நினைவுகள் கொடுமையாக. முதலாவது என்ன சொல்லுங்க, நிறைய நினைக்கும், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது சிந்தனைகள் உறவு முறைகளாம் சொல்லி, ஆறாவது ஆத்மீக
27ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் ஆத்மீக பாரம் என் சகோதரர்கள் நான் உணர்ந்து நரகத்திலே நம்முடைய சொந்த பந்தங்கள் மூதாதையர்கள் ஐயோ வராதா இந்த அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். யாரையும் வரப்படாத இந்த அழுது கொண்டிருக்கிறார். அங்கே கூக்குரலாம் இருந்திருக்கிறார். அந்த நரகத்துக்கு போகிறீங்களா? இலவசமாக அடிச்சு தேவனே நீ மன்னியும் மன்னித்து உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்றார். இவ்வளவு அற்புதமான தேவனே, இவ்வளவு அற்புதமான கருத்து நம்மை அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சுனாமி தாய்லாந்தில் ஒரு பிள்ளை, 6 வயது பிள்ளை, கடல் உருவாங்கின உடனே பாருங்கள் கடல் உருவாங்கிவிட்டது, என் பெரிய ஆய்வாக என்று சொன்னார். அவள் சொன்னதை கேட்டவுடனே மீட்கப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். அவள் சொன்னதை கேட்காதவர்கள் மூடிவிட்டார். அவளுக்கு ஒரு தாய்லாந்து அரசு ஒரு பெரிய வெகுமதியை கொடுத்து பாராட்டி இதே போல் நாம் நடந்து போகிறவர்கள் இருக்க இந்த செய்தியின் நோக்கம் என்ன? அன்பின் செய்தி. இந்த செய்தியின் நோக்கம் என்ன? யாரும் நடந்து போகக்கூடாது, நான் போகக்கூடாது, யாரையும் போக விட மாட்டேன். என் சொந்தமோ மந்தமோ நண்பர்களோ உதவிகளோ யாரும் இது ஒரு அன்பின் செய்தி. இந்த செய்தியின் நோக்கம் யாரும் நரகம் போகக்கூடாது, யாரையும் நான் போக விட மாட்டேன். நம்மை நாம் ஆண்டு நரகத்தில் என்ன உண்டு? வேதனை உண்டு. நரகத்தில் என்ன உண்டு? தாகம் உண்டு. நரகத்தில் என்ன உண்டு? கதவு காட்சி. நரகத்தில் என்ன உண்டு? ஜபம் உண்டு. நரகத்தில் என்ன உண்டு? உறவு முறை சிந்தனை என்ன உண்டு? நரகத்தை ஆத்மீக பாரம். நாம் தீர்மானிப்போமா? ஆண்டவரே, நான் நரகம் போக மாட்டேன், சொர்க்கத்துக்கு தான் வருவேன், யாரையும் நான் நரகம் போக விட மாட்டேன் என்று சொல்றது ஒரு தீர்மானிக்க உங்களுக்கு வறுமையை வருகிறார். ஆண்டவரே, மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. யாரெல்லாம் நினைக்கிறீர்கள் என்னை சொந்த உதவி விட மாட்டேன், நானும் போக மாட்டேன். நன்றி. கருணையை போட்டு கரையேறி ஊமரன்னை நீக்கும் போது உதவாமல் பாலனுக்கு வெட்கப்பட்டு போவேனோ. ஆமாவோன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டு வேறும் கைய தானும் தந்து கொள்ள வானாளெல்லாம் வீணாளாக சென்று போய் தேயோ போசம் போய் கேட்டதன்னை ஆளுத்தாலும் ஆத்மாவோடு ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாடு கண்டு கொள்ள பக்தரே உத்தாகத்தோடு எழும்பி
நரகத்துக்கு நாங்கள் யாரையும் போக விடக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லுவீர்கள். பரலோகத்துக்கு நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்தோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். சந்தோஷமாக நீங்கள் கொடுக்கின்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து அநேகரை நாங்கள் சந்தோஷமாக கிறிஸ்தவனை நடத்துவதை செய்யும். எங்கள் வீடே ஒரு பரலோகமாக இருக்கத்தக்கிறார். திருச்சி மக்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டுடைய உதவி சர்ச்சுக்காக, ஆண்டுடைய இன்னும் இருக்கிற எல்லாருக்காக பிரார்த்தனை. ஒவ்வொரு விமானத்தின் மொழிகள் உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நடக்கிறார்கள். உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய சகோதரர் ஆசி தம்பி அசுவஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்ய